السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. صلى الله على سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. ما بعد. تفسير الجلالين. இமாம் ஜலாலுத்தீன் அல் மஹல்லி, இமாம் ஜலாலுத்தீன் அஸ்ஸுயூத்தி ரஹிமஹும் அல்லாஹு தஆலா அன்னவர்களினுடைய தஃப்சீருல் ஜலாலைன் என்ற கிதாபினுடைய முதல் நாள் பாடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லா சும்ம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நம்முடைய ஜாமிஆ ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக இது போன்ற பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை நாம் சிறப்பான முறையில் ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வுமின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக வேண்டி அனைவரும் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவை தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சிறப்பான சேவைக்கு பொருளாதார பங்களிப்பை செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதை போன்று இங்கே QR கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நன்மையான காரியங்களில் ஒன்று சேருகிற முந்தி செல்லுகிற தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இமாம் ஜலாலுத்தீன் அல் மஹல்லி, இமாம் ஜலாலுத்தீன் அஸ்ஸுயூத்தி ரஹ்மஹும் அல்லாஹ் அன்னவர்களுடைய தஃப்சீருல் ஜலாலைன் கிதாபினுடைய முதல் நாள் பாடமான இன்றைய பாடத்தை நாம பார்க்க இருக்கிறோம். இந்த பாடத்திலே நாம் அஹ்காஃப் சூரா, குர்ஆனினுடைய சூறாக்கள் வரிசையிலே இது 46வது சூறாவாக இருக்கிறது. அதே போன்று இது குர்ஆனினுடைய ஜுசூக்களுடைய வரிசையிலே ஹாமீம், அதாவது 26வது ஜுசுவினுடைய முதல் சூறா, அதான் அஹ்காஃப் சூரா. இந்த சூறாவிற்கு பொருளாக மணல் திட்டுகள் என்ற அர்த்தம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த சூறாவினுடைய முதல் 2 வசனங்களை குறித்து தான் நாம் இன்றைய பாடத்திலே பார்க்க இருக்கிறோம். முதல் 2 வசனங்கள் மட்டுமல்ல, சூறாவினுடைய பெயர் காரணம், அதே போன்று இந்த சூரா என்பது மக்கியா மதனியா, அதில் ஒரு சில ஆயத்துகள் மட்டும் மதனியாகும். அது எதனால, அதற்கு என்ன விளக்கம், இந்த தஃப்சீர் ஜலாலைனியுடைய முஹஷிகள் என்ன விளக்கங்கள் கொடுக்கறாங்க, ஹாஷியா எழுத்தாளர்கள் என்ன விளக்கம் கொடுக்கறாங்க என்பதை எல்லாம், அதே போன்று அதனை தொடர்ந்து எத்தனை ஆயத்து, அந்த ஆயத்துகள் வரக்கூடிய கருத்து வேறுபாடுகள் என்ன, அது எதனால், அதை தொடர்ந்து வரக்கூடியதான ஹாமீமினுடைய அதாவது அஹ்காப் சூராவினுடைய அந்த முதல் 2 ஆயத்துகளை பற்றி விளக்கங்களை எல்லாம் நாம இன்றைய பாடத்திலே பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹு தஆலா. இங்க நாம தஃப்சீருல் ஜலாலைனியை பற்றி இந்த தொடரில் தொடக்கமாக பார்க்க இருக்கிறதுனால, இந்த ஜலாலைனி தஃப்சீருல் ஜலாலைன், இரு ஜலாலுகளினுடைய தஃப்சீர்னா அது 2 ஜலாலுகள் யாரு, அது இமாம் ஜலாலைனி யாரு, ஒன்னு ஜலாலுத்தீன் அல் மஹல்லி, இமாம் ஜலாலுத்தீன் அஸ்ஸுயூத்தி ரஹ்மஹுல்லாஹ். சிறிய ஒரு விளக்கத்தை நாம அவங்களை பற்றி அறிமுகத்தை பார்த்துட்டா, இந்த தொடருடைய தொடக்கமான பாடமாக இது இருக்கிறதுனால நம்ம சிறிய ஒரு அறிமுகத்தை நாம பார்க்கணும். அப்ப ஜலாலுத்தீன் மஹல்லி இமாமுடைய முழு பேர் என்ன, ஜலாலுத்தீன் முஹம்மது இப்னு அஹ்மத் இப்னு முஹம்மத் அல் மஹல்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்க ஹிஜ்ரி 864ல வஃபாத் ஆகிறாங்க. மிகப்பெரிய ஒரு இமாம். இவர்களை பற்றி நாம பாடத்திற்கு உள்ளேயும் ஒரு சில இடங்கள்ல விளக்குவோம். அவங்களுக்கு அஷாரிகின் பேர் வந்ததெல்லாம் விளக்குவோம் நாம. அதே போன்று மஹல்லி இமாம் எப்படிப்பட்டவங்கன்னா, இன்றைக்கு அரபிக் கல்லூரிகள்ல ஓதக்கூடிய மாணவர்கள் ஒரு பெரிய ஜும்ராங்கிற அந்த இடம், அதாவது 4வது ஜும்ரான்னு தொடங்கிட்டாலே இவர்களை தொடாம எந்த கிதாபுமே இருக்காது. அந்த அளவிற்கு அவங்களுடைய கிதாபுகள் அவ்வளவு அற்புதமானது. தஃப்சீர்கள் எழுதின விளக்கங்கள், அதே போன்று ஷாஃபிஈ மதுஹபினுடைய கிதாபுகள் எடுத்துட்டா மஹல்லின் இவங்க பேர்லயே கிதாப், அந்த கிதாபுடைய பேர் வேறு, எழுதுனதுனால இவங்களுக்கே அந்த இவங்க பேரையே கிதாபுக்கு பிரபலமாக்கப்பட்டது. அதே போன்று ஜம்உல் ஜவாமிங்கிற கிதாபுக்கு உண்டான விளக்கம், இப்படி நிறைய அற்புதமான பிரயோஜனமான நிறைய கிதாபுகளுக்கு விளக்க உரை எழுதியிருக்கிற ஒரு பெரிய இமாம் தான் யார், இந்த மஹல்லி இமாம் அப்படிங்கிறவங்க. மிகப்பெரிய இமாம், ஹிஜ்ரி 864ல வஃபாத் ஆகக்கூடிய இமாம்.
அதே போன்று சுயூத் இமாமுடைய முழு பேர் ஜலாலுத்தீன் அப்துர் ரஹ்மான் இப்னு அபி பக்கர் அஸ்ஸுயூத்தி ரஹ்மத்துல்லா அலைஹி. இவங்க ஹிஜ்ரி 911 வஃபாத் ஆகக்கூடியதான இமாம். ஆக மொத்தம் அவங்க அவங்களுக்கு ஒரு நூறு ஆண்டுகள் இடைவெளி தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சமீபத்திய நூற்றாண்டுகள்ல வாழ்ந்தவங்க தான் இந்த இரு பெரு இமாம்களும். இமாம் மஹல்லி ரஹமத்துல்லா இப்ப தப்சீருல் ஜலாலைனிங்கிற பெரிய 30 ஜுசு தப்சீர் நம்ம பார்த்திருப்போம். அதுல இவங்க மஹல் இமாம் தான் ஃபர்ஸ்ட் எழுதுனது பகுதியை. அவங்க எழுதின பாதி சூரத்துல் கஹ்ஃப்ல இருந்து சூரத்துல் ஃபாத்திஹா வரைக்கும் எழுதினாங்க. அப்படியே சூரத்துல் கஹ்ஃப்ல ஆரம்பிச்சு அப்படியே போய் போய் சூரத்துல் நாஸ்ல முடிச்சு திரும்பவும் ஃபாத்திஹாக்கு வந்தாங்க. அதுக்கடுத்து அவங்க எழுதல, வஃபாத் ஆயிட்டாங்க. அந்த ஃபாத்திஹா சூராவோட நிக்குது. அதுக்கடுத்து பக்ரா சூரால இருந்து சூரத்துல் இஸ்ரா வரைக்கும் அதை பரிபூர்ணமாக்குனது தான் இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லா அலைஹி. இப்படி இரு பெரும் இமாம்களால தொகுக்கப்பட்ட ஒரு அற்புதமான பரக்கத்தான பிரயோஜனமான கிதாபு தான் இந்த தப்சீர் ஜலாலைனி என்பது. இதை குறித்து உலமாக்கள் விளக்கம் கொடுப்பாங்க. தப்சீர் ஜலாலைனிங்கிறது அஹ்சர் வ அன்ஃபர், ரொம்ப சுருக்கமா இருக்கும், ஆனா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அதுதான் தப்சீர் ஜலாலைனியுடைய ஒரு சிறப்புன்னு சொல்லி தருவாங்க. எந்த அளவுக்கு சுருக்கம் அப்படின்னா, குர்ஆனை ஒலி இல்லாம தொடக்கூடாது, அப்படிதானே? அந்த சட்டம் பேசப்படுகிற சமயத்துல குர்ஆனோடு சிலவைகள் சேர்ந்திருக்கும் பொழுது நம்ம பார்க்கணும், குர்ஆனை விட அந்த எழுத்துக்கள் அதிகமா இருக்கா, குர்ஆனை விட கம்மியா இருக்கா அப்படின்னு. குர்ஆனை விட கம்மியாகவோ குர்ஆனுக்கு நிகராகவோ இருந்தா அதை நாம ஒலி இல்லாம தொடக்கூடாது அப்படின்னு ஒரு மசாலா பேசப்படும் பொழுது, இந்த தஃசீர் ஜலாலைனி பற்றி பேசுவாங்க. இது குர்ஆனுடைய அந்த எழுத்துக்களும் தஃசீர் ஜலாலைன் எழுத்துக்களும் சமமா அல்லது அதை விட குறைவா என்று பேசப்படுகிற அளவுக்கு இது குர்ஆனை உடைய விளக்க உரைகள் ரொம்ப சுருக்கமான விளக்க உரை இது. வார்த்தைகள் சுருக்கமா இருக்கும், ஆனா இதை பற்றி இமாம்கள் சொல்லுவாங்க பல அர்த்தங்களை உள்வாங்கி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விளக்க உரை என்பதாக இந்த தப்சீர் ஜலாலைனி குறித்து நமக்கு இமாம்கள் உலமாக்கள் சொல்லித் தருகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பரக்கத்தான ஒரு பிரயோஜனமான ஒரு கிதாபு தான் தப்சீருல் ஜலாலைனி. அந்த கிதாபினுடைய அஹ்காஃப் சூராவினுடைய முதல் 2 வசனங்களை தான் நாம் இன்றைய பாடத்திலே பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் நாம கிதாபிற்குள்ளே செல்லலாம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தஃப்சீரினுடைய துவக்கம் சூரத்துல் அஹ்காஃப், குர்ஆனினுடைய திருக்குர்ஆனினுடைய சூறாக்களுடைய வரிசையில் 46வது சூறாவான சூரத்துல் அஹ்காஃப். முன்பே பார்த்தது போல மணல் மேடுகள் என்ற அர்த்தம் கொண்ட வார்த்தை தான் அஹ்காஃப். அப்ப அந்த அஹ்காஃப் சூறாவினுடைய விளக்கங்களை தான் நாம இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹு தஆலா. நம்ம இந்த தஃப்சீரினுடைய பாடத்தில் இமாமைனி, இமாம் ஜலாலுத்தீன் மஹல்லி ரஹமத்துல்லா அலைஹி, இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹமத்துல்லா அலைஹி இருவர்களினுடைய விளக்கம் தான் இந்த தஃப்சீருல் ஜலாலைன். இப்ப இந்த தஃப்சீருக்கு நாம விளக்கம் சொல்லும் பொழுது பிரதானமான இதனுடைய 2 ஹாஷியாக்களை நாம மேற்கோளாக நிறைய இடங்களில் காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். அதனால அந்த 2 ஹாஷியாக்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை சொல்லி நாம பாடத்திற்குள்ளே செல்லலாம். இந்த தஃப்சீருல் ஜலாலைனுடைய பிரதானமான பல ஹாஷியாக்கள் இருக்கிறது. ரொம்பவும் பிரசித்தி பெற்றது 2. ஒன்று ஹாஷியத்து சுவாவின்னு சொல்லுவாங்க. ஹாஷியத்து சுவாவி அலல் ஜலாலைன், சுவாவி இமாமினுடைய ஹாஷியா ஜலாலைனிக்கு. அப்போ இமாம் சாபி ரஹமத்துல்லா அலையுடைய முழு பேர் என்னன்னா அபுல் அப்பாஸ் அஹ்மது பின் முஹம்மது அல் கல்வத்தி. அவங்க சுவாவின் தான் அறியப்படக்கூடியதான இமாம் ரஹமத்துல்லா அலிஹி. இவங்க ஹிஜ்ரி 1241 வஃபாத் ஆகிற ஒரு இமாம். அவங்களுடைய ஹாஷியாவை நாம் அடிக்கடி மேற்கோள் காட்டுவோம். அதே போன்று இமாம் ஜமல், அந்த ஹாஷியாக்கு பேரு ஹாஷியத்துல் ஜமல்னு சொல்லுவோம். ஆனா அந்த ஹாஷியத்துல் ஜமலினுடைய முழு பெயர் அல் ஃபுதூஹாத்துல் இலாஹியா பி தௌதீஹி தஃப்சீரில் ஜலாலைனி லி தகாயிகில் ஹஃபியா, அதான் முழு பெயர். சுருக்கமா ஹாஷியத்துல் ஜமல் அப்படின்னு பரவலாயிருச்சு. முசன்னிஃபுடைய பேருனா சுலைமான் இப்னு அம்ர் அல் அஜீலி அஷ்-ஷாஃபிஈ, ஜமல்னு அறியப்படக்கூடிய இமாம். இவங்க ஹிஜ்ரி 1204 வஃபாத் ஆகக்கூடிய இமாம்.
அப்ப இந்த இரு இமாம்களுடைய அந்த ஹாஷியத்து சுவாவி, ஹாஷியத்துல் ஜமல், இதைத்தான் நம்ம அதிகமான இடங்கள்ல மேற்கோள் காட்டுவோம். அதனால இந்த இரு ஹாஷியாக்களுடைய முசன்னிஃபை பற்றி நாம சொல்லிட்டோம். இன்னும் நம்ம பாடத்திற்குள்ளே போலாம். இந்த ஹாஷியத்து சுவாவி, ஹாஷியத்துல் ஜமலை பற்றி நாம சிறிய விளக்கத்தை விளங்கிக்கிட்டோம். இனி பாடங்கள் வாசிக்கும் பொழுது நாம இந்த கிதாபுடைய முழு பெயரையோ அல்லது இமாமினுடைய முழு பெயரையோ சொல்ல மாட்டோம். இமாம் சாவி, இமாம் ஜவல் இப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். அப்படி நம்ம சுருக்கமா சொல்றதுனாலதான் ஆரம்பத்திலேயே அந்த இமாம்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை நாம கொடுத்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சரி, வாங்க நம்ம இப்ப பாடத்திற்குள்ளே செல்லலாம். அப்போ குர்ஆன் ஷரீஃபினுடைய சூறாக்கள் வரிசையிலே 46வது சூறாவாக இருக்கக்கூடிய சூரத்துல் அஹ்காஃப் என்கிற சூறாவை தான் நாம இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம். அப்ப அஹ்காஃப்னா என்ன சொன்ன நாம? மணல் மேடுகள், மணல் திட்டுக்கள் அப்படின்னு சொன்னோமா இல்லையா? இந்த சூறாக்கு இந்த பேர் ஏன் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு விளக்கங்கள் கொடுக்கப்படுது. அதாவது இன்னொரு விஷயத்தை நாம விளங்கிக்கணும். நம்ம மஹல்லி இமாம் இருக்காங்கல்ல இல்லையா? நம்ம மஹல்லி இமாம் அவர்கள் எழுதியதுதான் தப்சீர். அந்த மஹல்லி இமாமுக்கு இமாம்களால் வைக்கப்பட்ட ஒரு சிறப்பு பேர் என்னன்னா அஷாரிஹ்னு சொல்லுவாங்க. அஷாரிஹ்னா என்னது? அஷாரிஹுல் முஹக்கிக், விளக்க உரையாளர்னு அவருக்கு பேர் இருக்கு. ஏன்னா அதிகமான கிதாபுகளுக்கு விளக்கு உரை அவங்க எழுதியிருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன பேர்? அஷாரிஹனே பேர் இருக்கு. அப்ப அஷாரிஹனா இமாம் மஹல்லி ரஹமத்துல்லா அலைஹி. அப்போ நமக்கு ஹாஷியா ஜமல்ல சொல்லி தராங்க. மஹல்லி இமாமே கொடுத்த விளக்கம் அஹ்காஃப்னா என்னது அப்படின்னா, நம்ம ஓதுற தஃசீர்லயே வரும். அது வந்து யமன்ல இருக்கிற ஒரு ஓடைக்கு பேரு. அங்கதான் ஆது சமூகத்தினுடைய இருப்பிடங்கள் எல்லாம் இருந்துச்சு. அதை பற்றி இந்த சூறால வரும். அஹ்காஃப் என்கிற வார்த்தையே நம்ம சூறால இடம்பெறும். அதனால தான் இந்த சூறாவுக்கு என்ன பேர் வந்துச்சு? அஹ்காஃப் சூரா என்று பெயர் வந்தது என்று சொல்லி தராங்க. அதே இமாம் ஜமல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வேறு சில இமாம்கள் சொல்றாங்க அஹ்காஃப்னா அது மணல் மேடுங்கிற அர்த்தம். அஹ்காஃபுக்கு என்ன அர்த்தம்? இந்த சூறால வரக்கூடிய அந்த அஹ்காஃப்ங்கிற வார்த்தைக்கு மணல் மேடுங்கிற அர்த்தம் வைக்கணும். அப்ப அஹ்காஃப்ங்கிற அந்த பொருளுக்கு, வார்த்தைக்கு ரெண்டு விதமான பொருள்கள் சொல்லப்படுது. இந்த சூறாவுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு? இந்த வார்த்தை இந்த சூறால, அஹ்காஃப் என்ற வார்த்தை இந்த சூறால இடம்பெறுவதனால இந்த சூறாவுக்கு இந்த பெயரை வைத்திருக்கிறோம் என்பதாக நமக்கு சொல்லி தருகிறார்கள். சரி, வாங்க இவர் நம்ம பாடத்தை வாசிக்க தொடங்கலாம். சூரத்துல் அஹ்காஃபி, அஹ்காஃப் எனும் சூறாவாகிறது. மக்கியத்துன், மக்காவை சார்ந்ததாக இருக்கிறது. மக்காவை சார்ந்தது. குர்ஆனுடைய அத்தியாயங்கள் எல்லாம் ஒரு சிலது மக்காவை சார்ந்தது, ஒரு சிலது மதீனாவை சார்ந்தது என்றெல்லாம் நாம பார்த்திருப்போம். அதுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுப்பாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, ஹிஜ்ரத்திற்கு முன்னாடி இறங்கினது எல்லாமே மக்கி, ஹிஜ்ரத்திற்கு பிறகு இறங்கினது எல்லாமே மதனி என்பதாக நமக்கு பல விளக்கங்கள்ல ஒரு சரியான விளக்கத்தை நம்ம விளங்கிக்க வேண்டியதாங்க. அப்ப இது ஹிஜ்ரத்திற்கு முன்பு இறங்கினது இந்த சூரா அஹ்காஃப் என்ற சூரா. அப்ப இந்த சூறாவில் உள்ளான எல்லா ஆயத்துகளுமே மக்காவை சார்ந்ததா அப்படின்னா இல்லா. குல் அரஐத்தும் இன் கான மின் இந்தில்லாஹி வ கஃபர்தும் பிஹி வ ஷஹித ஷாஹிதும் மின் பனி இஸ்ராயில் என்று அந்த ஆயத்து பெருசா போகும். அல் ஆயத்தை, இந்த ஆயத்தை தவிர. இப்ப குல் அரஐத்தும் என்று வரக்கூடியதான இந்த ஆயத்தை தவிர. அப்ப இந்த ஆயத்து என்ன இல்ல? மக்காவை சார்ந்தது அல்ல. அதே போன்று பாருங்க, வ இல்லா வ வஸ்ஃபைனல் இன்சான பிவாலிதைஹி அல் ஆயா. இன்னும் இந்த வ வஸ்ஃபைனல் ஆயா வ வஸ்ஃபைனல் இன்சான என்ற இந்த ஆயத்தையும் தவிர. வ இல்லா ஃபஸ்பிர் கமா சபர உலுல் அஸ்மி மினர் ருசுலி அல் ஆயா. இன்னும் ஃபஸ்பிர் கமா சபர என்று தொடங்கக்கூடிய இந்த ஆயத்தையும் தவிர. அப்ப இந்த மூன்று ஆயத்துகளும் ஆகிறது மதனியாத்துன், இவைகளாகிறது மதனியான ஆயத்துகளாக இருக்கிறது. மதீனாவை சார்ந்த ஆயத்துகளாக வசனங்களாக இருக்கின்றது. அப்ப இந்த மூன்று ஆயத்தை மட்டும் என்ன பண்றாங்க? இது மக்காவை சார்ந்ததல்ல, இது மதனியான ஆயத்துகள் அப்படி சொல்றாங்க. இதுல நமக்கு விளக்கங்கள் கொடுக்கறாங்க. ஏன் இந்த குல் அரஐத்தும், அதற்கு மட்டும் விளக்கம் கொடுக்கறாங்க. ஏன் இந்த குல் அரஐத்தும் இன் கான மின் இந்தில்லாஹி வ கஃபர்தும் பிஹி வ ஷஹித ஷாஹிதுன் என்று வரக்கூடியதான இந்த ஆயத்தை ஏன் நம்ம மக்கின்னு சொல்லல, ஏன் மதனின்னு சொல்றாங்க அப்படின்னா, இமாம் சாவி இதுக்கு விளக்கம் கொடுக்கறாங்க. என்ன அப்படின்னா, பல இமாம்களும் அதை விளக்கம் கொடுக்கறாங்க. இமாம் சாவி அவர்கள் சொல்லுகிற விளக்கம் என்ன அப்படின்னா, இந்த ஆயத்துல வரக்கூடிய ஷாஹிதுங்கிற வார்த்தை, வ கஃபர்தும் பிஹி வ ஷஹீத ஷாஹிதும் மின் பனி இஸ்ராயில்,
பனு இஸ்ராயல்களிலிருந்து ஒரு சாட்சியாளர் சாட்சி சொன்னார் அப்படின்னு அந்த ஆயத்து வரும். நம்ம அதற்குண்டான விளக்கங்கள் வரும் பொழுது தெளிவா பார்ப்போம். அந்த ஆயத்துல வரக்கூடிய ஷாஹித் அப்படிங்கிற அந்த சாட்சியாளர் என்பதை கொண்டு நோக்கம் யார் அப்படின்னா அப்துல்லாஹிபுன் சலாம் ரதியுல்லாஹு தாலானு. இவங்க யார் அப்படின்னா யூதராக இருந்து, யூதரா மட்டும் இல்ல யூத உலமாக்களாக இருந்து, அதுல ஒரு பெரிய ஆலிம், பெரிய அறிஞராக இருந்து முஸ்லிமான ஒரு நபர் தான் யார், அப்துல்லாஹிபுன் சலாம் ரதியுல்லாஹு. இவங்களுக்கு இஸ்லாத்துல வர்றதுக்கு முன்னாடி ஹுசைன்னு பேரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஸ்லிமான பிறகு என்ன மாத்துனாங்க, அப்துல்லான்னு பேரை மாத்திக்கிட்டாங்க. இவங்க ஹிஜ்ரி ஒன்லயே இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் போன உடனேயே மதீனால இருந்த பெரிய ஒரு யூத ஆலிம் அவங்க. ரசூலாவினுடைய அந்த தன்மைகளை விளங்கி ரசூலாவை பல பல சோதனைகள் செஞ்சாங்க, பல டெஸ்ட்டுகள் வச்சு அதுலதான் இவங்க தான் இறுதி தூதர்னு அவங்க உறுதிப்படுத்தி முஸ்லிமானவங்க தான். அது நீண்ட வரலாறு, இவங்க முஸ்லிமானது சுருக்கமா சொல்றேன். அப்ப இவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்திற்கு சென்ற பிறகுதான் என்ன ஆனாங்க, முஸ்லிம் ஆனாங்க. அப்ப நாம விளங்கணும், இந்த ஆயத்துல ஷாஹிதுங்கிற வார்த்தையை கொண்டு முராது அப்துல்லாஹிபுன் சலாம் ரதியுல்லாஹு தஆலாஹுனா, அப்ப இந்த ஆயத்து கண்டிப்பா மக்கால இறங்கி இருக்க வாய்ப்பில்லை, இது மதீனா தான் அப்படின்னு யார் விளக்கம் கொடுக்கறா, இமாம் ஷாபி ரஹமத்துல்லாஹி அலைஹி விளக்கம் கொடுக்கறாங்க. கொடுத்துட்டு அவங்களே என்ன சொல்றாங்க, இல்ல இந்த ஷாஹி இன்னொரு கருத்து, இன்னொரு இமாம்களால் சொல்லப்பட்ட கருத்தையும் இமாம் சாபி தங்கள் கிதாபில பதிவு செய்யறாங்க. என்னது, இல்ல இந்த ஷாஹிதுங்கிற வார்த்தையை கொண்டு முராது அப்துல்லாஹிபுன் சலாம் ரதியுல்லாஹு இல்ல, அது மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் அதை கொண்டு முராதுன்னு ஒரு சில இமாம்கள் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இமாம் சாபி சொல்றாங்க. அந்த கருத்துப்படி பார்த்தா இது மக்கியா இருக்க கூட வாய்ப்பு இருக்குது, மதீனாவா இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது என்று இரண்டு கருத்துக்களையும் சொல்றாங்க. அப்ப நமக்கு இந்த கிதாபுல நம்ம பார்த்து கொண்டிருக்கிற தப்சீர்ல இதை மக்கின்னு குறிப்பிடல, மதனின்னு குறிப்பிடுறாங்க. அதனால நாம இந்த கருத்தை நாம எடுக்கிறோம், இமாம் சாவி சொன்ன முதல் கருத்தை நாம எடுக்கிறோம். எனது அந்த ஷாஹித் என்ற வார்த்தையை கொண்டு முராது யாருதான், அப்துல்லாஹிபனு சலாம் ரதியுல்லாஹு அன்ஹு தான் என்கிற கருத்தை அடிப்படையாக வைத்து நாம இந்த குல் அரஐத்தும் என்கிற அந்த ஆயத்தை நாம மதனியாக நாம குறிப்பிடுகிறோம். இது யாருடைய கருத்து, இமாம் சாவி அவர் ரஹ்மஹுல்லாவுடைய கருத்து. அதே போன்றுதான் இந்த அடுத்து வரக்கூடிய ஆயத்தும் அதை அடுத்து வரக்கூடிய ஆயத்து எல்லாமே மதனியாக தான் இருக்குது என்பதாக நமக்கு சொல்லி தருகிறார்கள். அடுத்து பாருங்க, இந்த சூராவினுடைய வசனங்கள், இந்த அஹகாஃப் என்ற அத்தியாயத்தினுடைய வசனங்கள் ஆயாத்துஹா, இன்னும் அதனுடைய எதனுடைய சூரத்துல் அஹகாஃபினுடைய வசனங்களாகிறது அர்பஉன் அவு ஹம்சும் வ ஸலாஸூன ஆயத்தன், என்னது 34 அல்லது 35 ஆயத்துகளாக இருக்கின்றது. ஆயத்தால் 34 அல்லது 35 இருக்கிறது என்பதாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்ப இந்த இந்த ஆயத்துகளில் வரக்கூடியதான இந்த வேறுபாட்டுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இமாம் சாவி குறிப்பிடுறாங்க, இந்த ஹாமீம்ங்கிற ஆயத்து ஃபர்ஸ்ட் வரும். இங்க நம்ம வாசிக்கும் போது நமக்கு தெரியும், இந்த ஹாமீம்ங்கிற ஆயத்து இது தனித்த ஆயத்தா அல்லது அதான் ஹாதல் ஹிலாஃப் மப்னியுன் அலா அன்ன ஹாமீம் துஅத்து ஆயத்தம் முஸ்தகில்லத்தன் அவுலா. இமாம் சாவி குறிப்பிடுற வார்த்தை அது. இந்த ஹாமீம்ங்கிற அந்த ஆயத்து தனித்த ஆயத்தா இல்லையா அப்படின்னு கருத்து வேறுபாடு இருக்கு. தனித்த ஆயத்து தான் சொல்றவங்க இந்த சூரா 35 ஆயத்துன்னு சொல்றாங்க. இல்லைங்க, ஹாமீம்ங்கிறது தனித்த ஆயத்தெல்லாம் கிடையாதுங்க, அது சேர்க்கப்பட்ட அடுத்த ஆயத்தோடு சேர்ந்து வரக்கூடியது அப்படின்னு சொல்றவங்க இல்ல, இந்த சூரா 34 தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இந்த ஹாமீம்ங்கிற அந்த வார்த்தையை வைத்துதான் இந்த சூராவினுடைய ஆயாத்துகளுடைய எண்ணிக்கையின் கருத்து வேறுபாடு அமைக்கப்பட்டுள்ளது என்பதாக நமக்கு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. சரி வாங்க, இப்ப நம்ம இந்த சூராவினுடைய விளக்கத்திற்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்னது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரஹ்மானான ரஹீமான அல்லாஹுவினுடைய திரு நாமத்தை கொண்டு நான் ஆரம்பம் செய்கிறேன். ரஹ்மான்னா என்னது, இந்த உலகத்தில் நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் கிருபை செய்யக்கூடியவனானவன். அர் ரஹீம்னா எனது, மறு உலகத்தில் நல்லவர்களுக்கு மட்டும், அதாவது முஃமின், நல்லவர்கள்னா முஃமின்கள், முஃமின்களுக்கு மட்டும் கிருபை செய்யக்கூடியவனானவன். அதான் ரஹ்மான் ரஹீமுக்கு பொருள். நம்ம அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்புடையோன் நம்ம சொல்வதும் உண்டு. அப்ப இப்ப பல அர்த்தங்கள் இதற்கு உள்ளது. ரஹ்மானான ரஹீமான அல்லாஹுவினுடைய திரு நாமத்தை கொண்டு நான் ஆரம்பம் செய்கிறேன். முதல் ஆயத்தினது ஹமீம். இந்த ஆயத்திற்கு நாம அர்த்தம் சொல்ல முடியாது. இதற்கு இமாம்கள் கொடுக்கிற விளக்கம் என்னது, அல்லாஹுவாகிறவன்
அலமு மிக அறிந்தவனாக இருக்கின்றான், பி முராதிஹி தன்னுடைய நோக்கத்தை. இந்த ஹீலமீர் யாரு? அல்லாஹ். பிஹீனா எனது இந்த ஹாமீம் என்ற லெஃபுல். அப்போ இந்த ஹாமீமை கொண்டு உள்ள அந்த இந்த ஹாமீமை கொண்டுள்ள தன்னுடைய நோக்கத்தினை அல்லாஹுவே மிக அறிந்தவனாக இருக்கின்றான். அப்ப இந்த ஹாமீம்ங்கிறதுக்கு அல்லாஹுக்கு தான் பொருள் தெரியும். இதுதான் பல இமாம்கள் கொடுக்கிற விளக்கங்கள். இந்த விளக்கத்தை குறித்து இமாம் சுவாமி சொல்றாங்க, இது வந்து இது வந்து ஒரு அஸ்லம் வஹுவ தரீகுஸ் ஸலஃப் அப்படிங்கிறாங்க. இது ஒரு பாதுகாப்பான மற்றும் இல்லை, இது முன்னோர்களுடைய வழிமுறை அப்படிங்கிறாங்க. இப்படி சொல்றதுதான். ஏன் அப்படின்னா இது முன்னோர்களுடைய முன்னோர்கள் காட்டி கொடுக்கிற எனது ஒரு முறை இது. இந்த மாதிரி ஹாமீம் அலிஃப்லாமீம் இந்த மாதிரி வரும்போது அல்லாஹு அலமு பி முராதிஹி பிஹின்னு சொல்றது முன்னோர்களுடைய முறை. இது ஒரு பாதுகாப்பான முறையும் கூட. தஃவீல் இல்மில் முத்தஷாபிஹி லில்லாஹி தஆலா, அல்லாட்டையே ஒப்படைச்சிடுறது. அந்த முத்தஷாபிஹான் இந்த வசனங்களுடைய பொருளை அல்லாட்டையே ஒப்படைக்கிறது. இது முன்னோர்களுடைய வழிமுறை, பாதுகாப்பான வழிமுறை என்பதாக நமக்கு இமாம் சாவி இதற்கு விளக்கம் கொடுக்கறாங்க. சரி பாருங்க, அப்ப அதுக்கு நம்ம அர்த்தம் வைக்க கூடாது. அடுத்து பாருங்க, அடுத்து இரண்டாவது ஆயத்து தன்சீலுல் கிதாபி மினல்லாஹில் அஸீஸில் ஹகீம். ஃபர்ஸ்ட் ஆயத்துக்கு நம்ம பொருள் பார்த்துருவோம். தன்சீலுங்கிறது மஸ்தரு, இதற்கு நாம முனஸ்ஸல் அர்த்தம் வைக்க போறோம். தன்சீலுல் கிதாபி, அப்போ என்ன அர்த்தம் வைக்கணும்? இந்த கிதாப் அருளப்பட்டதாகிறது. இந்த கிதாபுனா அதை கொண்டு முராது என்னது? குர்ஆன், திரு குர்ஆன் ஷரீஃப். இந்த வேதம் அருளப்பட்டதாகிறது. மின் அல்லாஹி அல்லாஹ்விடமிருந்தாக இருக்கும். எப்படிப்பட்ட அல்லாஹ்? அல் அசீசி அவன் மிகைத்தவன். அசீஸ்னா கண்ணியமானவன் வைக்கலாம், மிகைத்தவன் வைக்கலாம். அல் ஹக்கீமினா ஞானமிக்கவன். அப்ப ஞானமிக்கவனான மிகைத்தவனான அல்லாஹ்விடமிருந்தாக இருக்கின்றது என்பதுதான் இந்த ஆயத்தினுடைய பொருள். இந்த மஸ்தருக்கு நாம மஃபூலான அர்த்தம் வைக்கணும். இறக்கப்படுதல், இறக்கப்பட்டதாகிறது. சரி பாருங்க, அப்போ அல் கிதாபி என்பதை கொண்டு நோக்கம் என்ன? இமாம் குறிப்பிடக்கூடிய வார்த்தை என்ன? அல் குர்ஆ நீ. நம்ம இந்த அல் குர்ஆ நீன்னு வாசிக்கணும். ஏன்? இந்த அல் குர்ஆனுங்கிற வார்த்தை அல் கிதாபிவினுடைய விளக்கம். இது முஃபஸ்ஸிர். அல் கிதாபிங்கிறது முஃபஸ்ஸர். முஃபஸ்ஸருக்கு என்ன இஅராப் வருதோ அதுதான் முஃபஸ்ஸிருக்கும் வரணும். அந்த அடிப்படையில் அல் குர்ஆ நீ. அப்ப குர்ஆன் என்ற இந்த வேதம் இறக்கப்பட்டதாகிறது. முபுத்ததா, இது என்னது? தர்கீபப்படி இது என்னது? முபுத்ததா. தன்சீலுங்கிறது முபுத்ததாவாக நாம வைக்கிறோம். அடுத்து பாருங்க, முபுத்தத உன், இந்த வார்த்தை முபுத்ததாவாக இருக்கின்றது. ஹபர் எது? மினல்லாஹி அல்லாஹ்விடம் இருந்தாக இருக்கின்றது. ஹபருஹு, இந்த ஹூலமீர் முபுத்ததா, இந்த முபுத்ததாவினுடைய ஹபராக இந்த மினல்லாஹி என்பது இருக்கிறது. மின்னுடைய ஒரு தாழ்லுக்கு போக்கப்பட்டிருக்கும், அதுதான் தன்சீலுவினுடைய ஹபராக நாம வைக்கிறோம். அப்ப இந்த மினல்லாஹிங்கிற வார்த்தைக்கு இமாம் சாவி விளக்கம் கொடுக்கறாங்க. இது ஒரு சில காஃபிர்களுக்கு ரத்தாமா. ஏன் அப்படின்னா இந்த காஃபிர்கள் குர்ஆன் இறங்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி யாராலும் யாராலுமே ஒரு மறுப்பு கொடுக்க முடியாத ஒரு வசனங்களை கொண்டு வராங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்ச உடனே காஃபிர்கள் சொன்ன வார்த்தை என்னன்னா, இது மனுஷன் இல்லப்பா, ஏதோ ஜின்னு சைத்தானை வச்சு இவர் கொண்டு வராரு அப்படின்னு என்ன பண்ணானுங்க? காஃபிர்கள் எல்லாம் இந்த குர்ஆனை குறித்து பேசி கொண்டிருந்தாங்க. அப்பதான் அந்த காஃபிர்களுக்கு ரத்து தான் இந்த ஆயத்து. என்னது? இத அல்லாஹு அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுயமாக உருவாக்கக்கூடியது அல்ல இது. அதே மாதிரி ஏதோ ஒரு மனிதரிடம் இருந்தோ ஏதோ ஒரு ஜின்னு ஷைத்தானிடம் இருந்தோ இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கொண்டதும் இல்ல. இது மினல்லாஹி, என்ன அர்த்தம்? அல்லாஹ்விடமிருந்து உள்ளதாக இருக்கிறது என்று காஃபிர்களுக்கு மறுப்பு தான் இந்த ஆயத் என்பதாக நமக்கு சொல்லி தருகிறார்கள். சரி, இப்போ அடுத்து பாருங்க, அல் அசீசி. அல்லாஹ் என்பதனுடைய சிஃபத்தா வைக்கணும். அல் அசீசி மிகைத்தவனான. எதிலே மிகைத்தவன்? ஃபி முல்கிஹி தன்னுடைய அரசாட்சியில் மிகைத்தவனான. அதே போன்று அல் ஹக்கீமி ஞானமிக்கவனான. எங்கே? ஃபி சுன்இஹி தன்னுடைய செயலில் ஞானமிக்கவனான, தன்னுடைய அரசாட்சியில் மிகைத்தவனான அல்லாஹ்விடமிருந்தாக இருக்கின்றது. அப்ப குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து உள்ளது என்பதை இந்த ஆயத்து நமக்கு சொல்லி தருகிறது. சரி, இப்போ அடுத்து அப்ப நம்ம இந்த இன்றைய பாடத்துல நாம என்ன பார்த்திருக்கிறோம்? அல்ஹம்துலில்லாஹ், இந்த சூராவினுடைய விளக்கம். அதுல எந்த ஆயத்து மக்கி,
எது மதனி, ஏன் மதனின்னு குறிப்பிடுறோம், ஆயத்துகள் எண்ணிக்கையில சின்ன கருத்து வேறுபாடு, அது எதனால, ஹாமீம் பற்றிய சிறிய விளக்கம், அதே போன்று இந்த இரண்டாவது ஆயத்து இது யாருக்கு மறுப்பாக, இது போன்ற விளக்கங்களை எல்லாம் நாம இப்படி இந்த இரண்டு ஆயத்துகளை நாம் இன்றைய பாடத்திலே பார்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், சும்மல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இனி நம்ம அடுத்த பாடத்தில் தொடர்ந்து வரக்கூடியதான இறை வசனங்களையும் அதற்குரியதான விளக்கங்களையும் இன்ஷா அல்லாஹு தஆலா பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.